வணக்கம். திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் பழனி அரங்கநாதன் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தோஷமான நட்சத்திரங்கள் அப்படின்னு மூலம், ஆயில்யம், விசாகம், கேட்டைன்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் எடுத்திருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மூலத்தை பத்தி இப்ப இந்த தலைப்பு. மூலம் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம ஜோதிடம் கொடுத்திருக்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. மூலம் மாமனாருக்கு ஆகுமா ஆகாதா அதை மட்டும் நம்ம பேச போறோம். மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரம் கால தத்துவ ராசிப்படி 9வது ராசியான தனுசு ராசியில் இருக்கும். மூல நட்சத்திரத்தோட அதிபதி விநாயகர். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் விநாயகரை வழிபட்டால் அந்த மூல நட்சத்திர தோஷம் அப்படிங்கிறது அடியோட விளையும். அவங்க வழிபடக்கூடிய விநாயகர் இப்போ உதாரணமா பெரிய விநாயகர் கும்பிடணும். ஈச்சனாரி விநாயகர், மதுரையில மீனாட்சி அம்மன் முக்குரணி விநாயகர், அது கோவை புளியூரத்தில் இருக்கிற முக்தி விநாயகர், இந்த மாதிரி விநாயகர் கும்பிட்டாங்கன்னா, பிள்ளையார்கள் இருக்கிற பெரிய விநாயகர் கும்பிட்டீங்கன்னா இந்த மூல நட்சத்திர தோஷம் விலகும். மாமனாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ மாமனாரை காப்பாற்றணுமா? மூலத்தில் பிறந்த பெண்கள் அனைவரும் விநாயகர் வழிபாடு, இந்த பெரிய விநாயகர் வழிபடுங்க. கண்டிப்பா மூல தோஷம், மூலத்தினுடைய தோஷம் விலகும். மூலத்தை பத்தி கவலைப்படாதீங்க. மூலத்துல பெண் பிறந்து அந்த பெண்ணை கட்டவன் கண்டிப்பா முன்னேறிடுவான். மூலத்து பெண் கணவனுக்கு சம்பாதிச்சு கொடுப்பா, கணவன் தொழிலை கொடுப்பா, கணவனுக்கு உறுதுணையாக இருப்பா. ஆனா மூல நட்சத்திர பெண்களை தயவு செஞ்சு வெறுக்காதீங்க, ஒதுக்காதீங்க. கண்டிப்பா மூலத்து பெண் முன்னேற்றத்துக்கு உரியவள்.